ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்னப்பா சிம்பிள் கான்செப்டா எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேசிக்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல பார்ப்போம். பொதுவாக மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னு சொன்னா சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளான டூல் தான், யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், அதோட டேப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட், பேசிக் கான்செப்டை இந்த வீடியோல பார்ப்போம். இதுவும் ஆஸ் யூஷுவலா பார்ட் 1 பார்ட் 2ங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணேன், ஏன்னா லென்த்தா போகக்கூடாதுல, அதனால 10 மினிட்ஸ் இங்க போகல பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறப்ப நம்ம போடுவோம். சரி, ஓகே, இதுக்குள்ள போலாம். ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2016 இருக்குது. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பொதுவாக நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா லெட்டர்ஸ் டைப் பண்றதுக்கு, அப்புறம் ஏதாச்சும் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு, அதுக்கடுத்து வேற என்ன கான்செப்ட் அப்படின்னா ரிசியூம் பில்ட் பண்றதுக்கு, அதுக்கடுத்து ப்ரௌசர் அதெல்லாம் பில்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2016க்கு முன்ன வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் வராது. ஸ்ட்ரைட்டா வேர்டுக்குள்ள போற மாதிரி, பிளாங்க் பேஜ்குள்ள போற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அது அந்த வெர்ஷனுக்குள்ள இருக்கும். அது சும்மா நார்மல் வெர்ஷன்ஸ் தான். அதனால இதெல்லாம் இல்லையா, அப்போ நம்ம டெலிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் வேண்டாம். இதுல என்ன ஆக்சுவலா ஒரு ஆட் ஆயிருக்கு அப்படின்னா டெம்ப்ளேட் நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஒரே ஒரு சிம்பிள் பேசிக் லாஜிக் மட்டும் ஆட் ஆயிருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இதுல பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பிளுக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் பிளாங்க் பேஜா நம்மளுக்கு கிரியேட் ஓப்பன் வியூவா ஆகும். இதுல ஸ்டார்டிங் நம்மளுக்கு இந்த ஹோம் பேஜ், இந்த டூல் எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்துக்கலாம். மொத்தம் இவ்வளோ டேப்ஸ் இருக்கும். ஃபைல்ல ஹெல்ப் வர இவ்வளோ டேப்ஸ் இருக்கும். இந்த டேப்ஸ்குள்ளேயும் நிறைய சிங்கிள் டேப்ஸா கிரியேட் ஆகி இருக்கும் மெனுஸ்லாம். ஓகே, இப்போ இந்த ஹோம் டேக் உள்ளதை பார்ப்போம். இந்த ஹோம் டேக் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டிஃபால்ட்டாவே இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இந்த ஹோம் டேப் உள்ளது கிரியேட் ஆகி இருக்கும். இந்த ஹோம் டேப் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டேப் மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நார்மலா ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நார்மல் அந்த ஹோம் டேக்ல ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஏதாச்சும் வேற கூகுள்ல பார்த்து ஏதாச்சும் ஒரு வேர்டை அப்படி காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணி போட்டு ஒரு அலைன்மெண்டோட ஒரு பேராகிராஃப் டைப் பண்ற மாதிரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த ஹோம் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் அலைன்மெண்ட் கரெக்டா பண்ணலாம். அலைன்மெண்ட் அந்த ஃபார்மேட்டிங்ஸ் புக் ஃபார்மேட்டிங்ஸ் பண்றதுக்கும் கரெக்டா அப்படி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்செட் டேப் அப்படிங்கிறது ஒரு டேபிள்ஸ் அண்ட் ஷேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பண்ணிக்கலாம். அந்த பிக்சர்ஸ் ஏதாச்சும் பிக்சர்ஸ் ஏதாவது இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸி டு வேவ்ல அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு அந்த இன்செர்ட் மெனுல இன்செர்ட் ஆப்ல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டிசைன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டூல்ஸ்க்கு இண்டிவிஜுவலா உள்ள டிசைன்ஸ், அதாவது எனக்கு புக் ஃபார்மேட் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு ஃபாண்ட் வச்சு ஒரு டிசைன்ஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் புக்குன்னு தனியா ஒரு ஃபாண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு கலரிங்ஸ் பண்றதுக்கு அந்த சின்ன டூல்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இது பண்றதுக்கு சிம்பிள் டாபிக்கா நம்மளுக்கு டிசைனிங் அப்படிங்கிற ஒரு டூல்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லேஅவுட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மார்ஜின்ஸ், அப்புறம் அதோட சைஸ், அது வெர்டிகலான அந்த ஷேப்ஸ், அது எல்லாத்தையும் பார்த்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் அந்த லேஅவுட் ஃபார்மேட் படி நம்மளுக்கு ஈஸியா அலைன் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் டூலா இதுல கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ஈஸி. எப்படி இருக்கும் அப்படின்னா
அதுல லேஅவுட்ல சொன்னது வந்து நம்மளோட பேஜ் அந்த ஸ்லைடோட இது வந்துட்டு வெர்டிகலா, அதாவது ஹரிசாண்டலா இருக்கலாமா, வெர்டிகலா இருக்கலாமா, அந்த சைஸ் A4 சைஸா இருக்கணுமா, A5 இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு லேஅவுட்டுக்கு வந்து அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது பொறுத்து லேஅவுட் டிஃப்ரெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல வந்துட்டு டேபிள்ஸ் காலம்ஸ், டேபிள்ஸோட கண்டென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டோட டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெயிலிங். மெயிலிங் பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ரொம்பவே நம்மளுக்கு இப்போ ஆபீஸ்ல ஒரு மெயில் கான்செப்ட் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு ஈஸி டு வேவா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு நீங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு சரி ஓகே இப்போ வந்துட்டு எனக்கு லெட்டர் ஃபார்மேட்ல டைப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் மெயில் மெர்ஜின் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி லெட்டர் ஃபார்ம்ல நம்மளுக்கு தானாவே கிரியேட் ஆயிரும். அப்படியே லெட்டர் ஃபார்மல் அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொன்றா இருக்கும். அந்த கான்செப்ட் எல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி சொல்றேன். இந்த மெயிலிங் டூல் அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிவ்யூ. இந்த கான்செப்ட் எதுக்கு, இந்த டூல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்ல இருந்து கண்டினியூஸா டூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டூல்ஸா நம்மளுக்கு வந்து நம்மளோட பேஜா லைன் ஆகலாம். இது வந்துட்டு கிராமர் ஸ்பெல்லிங் இருக்கா அப்படிங்கறத பார்த்து நம்மளுக்கு கரெக்டா சொல்லும். நெக்ஸ்ட் அந்த கீழே உள்ள ஃபுட்டர் வந்து கரெக்டா இருக்குமா, அதுக்கடுத்து அந்த அந்த மார்க்அப் எல்லாம் கரெக்டா இருக்கா, அப்புறம் வேர்டு கவுண்ட் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இங்கிலீஷ் ஃபார்மேட்ல இருக்கு, இதை வந்துட்டு எனக்கு தமிழ் ஃபார்மேட்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிவ்யூங்கிறதுல ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வியூ ஆப்ஷன். இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு இது பண்ணுவாங்கல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த இப்போ வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, ஒரு டாக்குமெண்ட்ல வந்துட்டு சப்போஸ் ஒரு பேராகிராஃபா ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம வியூ பண்ணணும். அதை வியூ பண்ணும்போது நம்மளுக்கு பிடிஎஃப் அப்படிங்கிறதுக்கு வராம அந்த பிடிஎஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்டா எப்படி மெர்ஜ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஹெல்ப் ஆப்ஷன், சாரி ஃபார்மேட் ஆப்ஷன். இது வந்து என்ன டூல் அப்படின்னா டிசைனிங் மாதிரி இது ஒரு டூல். நெக்ஸ்ட் வந்துட்டு டிசைன்ல வந்துட்டு நம்மளுக்கு அந்த பேஜோட டிசைன் வந்து கிரியேட் ஆகி கொடுக்கும். இதுல வந்துட்டு எப்படி அதாவது இன்செர்ட் மாதிரி, இன்செர்ட்ல வந்து பிக்சர்ஸ் அதெல்லாமே நம்ம இன்செர்ட் பண்ணுவோமா, ஃபார்மேட்ல எப்படி இருக்கும்னா ஷேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்கும். தென் நம்மளோட டெக்ஸ்டோட கலர்ஸ் எல்லாருமே இன்செர்ட் பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டூல் பார். டூல் பார் அப்படின்னு சொல்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் கான்ட். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது நான் ஆஸ் யூஷுவலா ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, அந்த டூல் பார்ஸ் எல்லாம் மேல உள்ள டூல் பார்ஸ் இப்போ வந்துட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு Ctrl+S அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்ல எனக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் இது கீபோர்ட்ல எனக்கு வரல அப்படின்னா நம்ம ஈஸி டு வேவா அந்த மவுஸ்ல போயிட்டு இங்க ஒரு சேவ் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும். இது வந்து ஈஸி டு வேவா சேவ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அன்டூ பண்றதுக்கு, சப்போஸ் நம்ம பேராகிராஃப் தப்பா அடிச்சிட்டோம் அப்படின்னா அன்டூ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அந்த அன்டூ இல்ல நம்ம கரெக்டா தான் அடிச்சிருக்கோம் அப்படின்னா அது ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதுல நெக்ஸ்ட் ஒரு டூல் பார்ல இருக்கும், அதுல ஸ்பெல்லிங் கிராமர் எல்லாம் கரெக்டா இருக்கா அந்த இது பாக்குறதுக்கு ஆக்சஸ் டூல் பார்ஸ்னு ஒண்ணு இருக்குது. அதுதான். அடுத்து ரூலர். ரூலர் வந்து ஆஸ் யூஷுவலாவே தெரியும். இதுல வந்து இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஜ் வந்துட்டு லேக் ஆகி போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை வியூ பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஹோம் பேஜ், ஒவ்வொரு பேஜா சொன்னேன். ஃபைல்ல இருந்துட்டு
வியூ வரைக்கும் உள்ள பேஜஸ் எல்லாமே சொன்னேன். நெக்ஸ்ட் ஹோம் பேஜ்ல இருந்துட்டு அந்த வியூ பேஜ்ல இருந்துட்டு ஹோம் பேஜ்ல உள்ள அந்த சின்ன சின்ன டூல்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ.